ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மரவள்ளி கிழங்கு அப்பளம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த அப்பளத்துக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மரவள்ளி கிழங்கை வாங்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஒரு பட்டை இருக்கும், அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா துருவி வச்சுக்கலாம். ஒரு கப் துருவின கிழங்குக்கு 2 பச்சை மிளகா, அதுக்கு 1/4 ஸ்பூனு கம்மியாக உப்பு எடுத்துக்கணும். சப்போஸ் காரம் கம்மியாக வேணும்னா 1 பச்சை மிளகா, அதுக்கு உப்பு இன்னும் கம்மியாக எடுத்துக்கணும். சப்போஸ் உப்பு அதிகமாச்சு அப்படின்னா அப்பளம் சுட்டு வரும்போது உப்பு ரொம்ப அதிகமாக தெரியும். குவான்டிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா மிக்சிலேயே யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் குவான்டிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னா கிரைண்டரில் போட்டோன்னா நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்குமா. அரைச்ச மாவை ஒரு பிளேட்டில் ஆயில் தடவி குட்டி குட்டி பால்ஸாக செஞ்சு வச்சுருங்க. இதை வேக வச்சு எடுக்கிறதுக்கு 5 to 7 minutes எடுத்துக்கிட்டால் போதும். அதே மாதிரி எடுக்கும்போது ஒரு கலர் சேஞ்ச் ஆகி ஷைனிங்காக இருக்கும். சப்போஸ் அதிக நேரம் வந்துச்சுன்னா அப்பளத்தை அழுத்த முடியாது, ரொம்ப கெட்டியாயிடும். கிழங்கு வேகிறதுக்குள்ள கிழங்க அழுத்துறதுக்கான ப்ரெஸ்ஸிங் பேனில் நம்ம அப்பளம் செய்வோம். அந்த ப்ரெஸ்ஸிங் பேனில் செய்யும்போது 2 சைடும் ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் வச்சு அதில் ஒன்ஸ் லைட்டாக ஆயில் தடவி விட்டுறணும். அதே மாதிரி இதை அழுத்தும் போது ஸ்பீடாக அழுத்தணும், ஏன்னா சூடு ஆறிடுச்சு அப்படின்னா அப்பளம் வராது. சப்போஸ் ப்ரெஸ்ஸிங் செட் இல்லைன்னா நம்ம நார்மலாக சப்பாத்தி தேய்க்கிற சப்பாத்தி கல்லையே இதே மாதிரி 2 சைடு ஒரு பேப்பரில் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுட்டு டபரா செட் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சா இதே மாதிரி அப்பளம் வந்துடும். ஒன்ஸ் அந்த பாலித்தீன் பேப்பரில் அப்ளை பண்ணுற ஆயில் ஹோல் பிளேட்டுக்குமே போதும். ஏன்னா ஒவ்வொரு தடவை நம்ம ஆயில் அப்ளை பண்ணோன்னா ஆயில் ஸ்மெல் கொஞ்சம் அதிகமாக அடிக்கும் அப்புறம் நம்ம பொரிச்சு எடுக்கும்போது. அதனால் ஒன்ஸ் அப்ளை பண்ணுற ஆயில் டோட்டலாகவே போதும். ஒரு கப்புக்கு 15 அப்பளம் எடுக்க முடியும். இதே மாதிரி ஃபர்ஸ்ட் டே நிழலில் காய வைங்க வீட்டில். தென் திருப்பி போட்டு நெக்ஸ்ட்டு 2 days வெயிலில் காய வச்சிங்கன்னா இந்த மாதிரி கிளாஸாக வரும். ஒரு கடாயில் எண்ணெயை சூடு பண்ணி அப்பளத்தை ஒரு பக்கம் சுட்டாலே முறுமுறுன்னு கிடைக்கும் ஒரு நிமிஷம் கழிச்சு. பட் நீங்கள் 2 பக்கம் சுட்டிங்கன்னா உடனே முறுமுறுன்னு இருக்கும், பட் இது மாதிரி லைட்டாக பிளாக் ஆகிடும். இப்போது நம்ம கிழங்கு அப்பளம் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம காக்கரா மாதிரி ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். இந்த அப்பளத்தை காய வச்சு எடுத்து வச்சுட்டா 1 yearக்கு நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.